ஹாய் திஸ் சாம்சன். இந்த சாம்சன் இங்கிலீஷ் அகாடமி என்ற யூடியூப் சேனல் மூலம் நான் உங்களுக்கு எப்படி இங்கிலீஷை படிப்பிக்கிறேன்னு கேட்டால், பாரம்பரியமாக படிப்பிக்கப்படுற அந்த கிராமட்டிக்கலான வழிகளை தவிர்த்து உங்களுக்கு ஈஸியாக வழங்கி கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் எப்படி இங்கிலீஷில் கரைச்சி கொடுறோன்றதை முழுமையாக சொல்லி கொண்டு வரேன். அதுவும் தமிழ் வசனத்தோட ஒப்பீடு செய்து ஒவ்வொரு சொல்லுக்கும் விளக்கத்தை சொல்லி தான் சொல்லி கொண்டு வரேன். அதனால் நீங்கள் சுயமாக வசனம் விடக்கூடிய அளவுக்கு இருக்கும், ஒவ்வொரு சுச்சுவேஷன் வரைக்கும் ஈஸியாக கதையக்கூடிய அளவுக்கும் வேறு கிராமரை யோசிக்க வேண்டியது உங்களுக்கு வராது. அந்த வகையில் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிற விஷயம் என்னென்னு கேட்டால், ஒரு ஆளுக்கு ஒரு வசனம் சொல்லிக்கல, ஒரு கதையை சொல்லிக்க நீங்கள் உறுதியாகவும் சொல்லிக்கொள்ளலாம், டவுட்டோடையும் சொல்லிக்கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய அம்மா என்ன சொல்கிறாண்டா உங்களுக்கு இப்போ திருட்டு கேட்டால், நீங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு வந்து சொல்லுவீங்க, அம்மா சமைச்சுருக்குறா. அம்மா சமைச்சுருக்குறாண்ட என்னது உறுதியாக சொல்லி கொடுங்க, உறுதியாக கண்போமா. சரி, தச்சில் உங்களோட அம்மா என்ன சொல்கிறாண்ட கேட்குற டைமில் உங்களுக்கு அம்மா என்ன சொல்கிறான்னு தெரியாண்டு வச்சுக்கணும், என்ன சொல்கிறான்னு தெரியாது. அப்படியே டைம் நீங்கள் அம்மா சமைச்சு கொண்டுருக்குறான்னு சொல்லிடலாமோ, வடிவத்திரி ஏன்னு சொல்கிறது அம்மா சமைச்சு கொண்டுருக்குறாண்டு. அப்போ அப்படி சொல்லணும்னு கேட்டால் அம்மா சமைச்சு கொண்டு இருக்கலாம்னு தான் சொல்லணும். இப்போ அம்மா சமைச்சு கொண்டு இருக்கிறான்ற வசனத்துக்கும் அம்மா சமைச்சு கொண்டு இருக்கலாம்ன்ற வசனத்துக்கும் தமிழில் என்ன வருவாடு? அம்மா சமைச்சு கொண்டு இருக்கிறாண்டா உறுதியாக சொல்லுங்க, கன்ஃபார்ம் பண்ணி. அம்மா சமைச்சு கொண்டு இருக்கலாம்ண்டா உங்களுக்கு டவுட் தானே, வடிவாக தெரியல, டவுட்டோட சொல்லி கொடுங்க. அப்போ இந்த டவுட்டோட சொல்கிற வசங்களை எப்படி இங்கே சொல்லணும்னா நாங்கள் படிக்க போகிறோம் பாருங்கள். இதுக்கு பிறகு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மெட்டாக்களை உறுதியாக சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும், டவுட்டோடையும் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். ரைட், இந்த விஷயத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காண்டி சின்ன ஒரு சொல்லி பற்றி சொல்கிறோம் பாருங்க. பிக்குரிய தமிழ் உங்களுக்கு தெரியும், இது அல்லது இருக்க வேண்டிய பி கேவலன்ற என்னத்தம் கவனமாக, இது அதில் வர பிக்கு என்னத்தம் இது என்ற அர்த்தம். என்ன நான் இப்போ சொல்ல வந்த விஷயம் அதான், வி என்று தமிழ் சொல்லிக் கொடுக்கணும். வி என்றா என்ன தமிழ், இது அல்லது இதுக்கு வந்து வேறு. வி என்றா இது அல்லது இருக்கு. ரைட், இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட், இப்போ எப்படி வச்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட் ஆள் இந்தியாவில் இருக்கிறான்னு வச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிறீங்க. இப்போ நான் உங்களுக்கு கேட்பேன், தமிழில் கேட்டுக்காரன், உங்களோட ஃப்ரெண்ட் இப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டால், உங்களோட ஃப்ரெண்ட் இப்போ என்ன சொல்லிருக்கிறான்னு கேட்டால், நீங்கள் அவன் சாப்பிட்டு கொண்டுக்கிறான் என்று சொல்லிடலாம். ஏன் அவர் என்ன சொல்கிறான்னு உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க அப்படி நீங்கள் உறுதியாக சொல்லுங்கள், அவன் சாப்பிட்டுருக்கான்னு சொல்லிடலாம் தானே. ஃபோன் பண்ணி கேட்டு சொல்லிக்கலாம், ஃபோனும் கதைக்கலன்னு வச்சுக்கொள்ளுங்க, அவர் இந்தியா நீங்கள் சொன்னாங்க. அப்போ நான் இப்போ உங்களோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லுறான்னு, அவன் சாப்பிட்டு கொண்டுருக்கிறான்னு சொல்லிடலாம் என்ன. ஏன்டா அது உறுதியாக உங்களுக்கு தெரியாமல் சும்மா சொல்லக்கூடாதானே. அப்போ இப்படியா சுச்சுவேஷன் என்ன செய்ய வேண்டியது, நீங்கள் டவுட்டோடான்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு மடியாக தெரியான்னு சொல்லி சொல்கிறீங்களே. எப்படி சொல்கிறீங்க சொல்லுவாங்க வசனம், அவன் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான்னு சொல்ல மாட்டேயாது. அப்படி சொல்லுவீங்க, அவன் சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம். அப்படி இழுத்து சொல்லுவீங்க, அவன் சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம். இப்போ இந்த ரெண்டு தமிழ் சேர்க்க போய் வேண்டிய, அவன் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான்ன்ற எண்ணத்தம், அவன் சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம்ன்ற எண்ணத்தம். சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான்னா உறுதியாக சொல்கிறீங்க, சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம்ன்றா உங்களுக்கு டவுட் தான், சந்தேகத்தோடு சொல்கிறீங்க. அப்போ இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறோம் இந்த சந்தேகத்தோட வரவசங்கள் எப்படி, நிகழ்கால சந்தேகத்தில் வரவசங்கள் எப்படி இங்கே சொன்னால் படிக்க போகிறோம். சரிதானே. ரைட், இப்போ இந்தியாவுக்கு போகிறது இல்லை, உங்களோட வீட்டிலே நடக்கும். நீங்கள் ஒரு ரூமுக்கு போய் படித்து வந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய அம்மா வழியில் நிற்கிறார், பிராந்தையிலேயோ கிச்சனில் எங்கேன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் தெரியாண்டு கேட்பேன் ஃபோன் பண்ணி, உங்களோட அம்மா என்ன சொல்லுறான்னு கேட்டால், வாட்ஸ் மாதிரி டூயிங் நவுன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் அம்மா சாப்பிட்டு கொண்டுருக்குறான்னு சும்மா போய் சொல்லக்கூடாது, வடிவாக தெரியாது இல்லை உங்களுக்கு. அப்போ என்ன சொல்கிறோம், அம்மா சாப்பிட்டு கொண்டுருக்குறாண்டு மதர்ஸ் குக்கிங்னு சொல்லிடுறேன் என்ன. அப்போ எப்படி சொல்லணும், அம்மா சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம்னா நீங்கள் சொல்லணும், அம்மா சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு டவுட்டாக கிடைக்க, அம்மா சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம்னு சொல்லணும். இப்போ அம்மா சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம், அவன் சாப்பிட்டு கொண்டுக்கலாம், என்ன வெளியில் சத்தம் கேட்குன்னு கேட்டால் உங்களுக்கு என்ன சத்தம்னு உங்களுக்கு வடிவாக தெரியாது. அப்புறம் கெஸ்ஸிங்கெலாம் சொல்லிக்கலாம், அது பையன் போய் கொண்டுருக்கலாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லிக்கொள்ளுங்க. வெளியில் யாரும் நடந்து வர சத்தம் கேட்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ அப்போ 4 மணி நேரம் நடந்து வரேன்ட்டு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் ரூமுக்கே இருக்கிறீங்க உள்ளுக்கு. அப்போ மாலா வந்து ஒன்று இருக்கலாம்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க, அப்படி சொல்லுங்கள், மாலா வந்து ஒன்று இருக்கலாம். அவ்வளோதான். இதுக்காக இப்போ நான் சொன்ன வசம் எல்லாமே ஒரே கேட்டகரியில் வர வசம். அம்மா சமைச்சு கொண்டு இருக்கலாம், ட்ரெயின் போய் கொண்டு இருக்கலாம், மழை பெய்து கொண்டு இருக்கலாம், மாலா வந்து கொண்டு இருக்கலாம். இப்போ உங்களோட வீட்டுக்கு வெளியில் போய் பார்க்குறீங்க, கொஞ்சம் தூரத்தில் சரியான இருளாக கிடக்கும் முதல். அப்போ யாராவது கேட்டால் என்ன இருட்டாக கிடக்குன்னு கேட்டால் உங்களுக்கு வடிவாக தெரியாது. ஏன்னு கேட்டால் எப்போ இருளாக கிடக்கும், யாராவது காடில் கொளுத்தி விட்டாலும் போய் இருளாக கிடக்கும் முதல். சிலோட மழை பெய்தாலும் இருளாக கிடக்கும். அப்போ நீங்கள் என்ன இருளாக கிடக்குன்னு கேட்டால் அது மழை பெய்துக்கு அப்படிங்க சொல்லிடலாம், உங்களுக்கு வடிவாக தெரியாது. அப்போ மழை பெய்து கொண்டு இருக்குன்னு சொல்லிடாது, ஆனால் அப்படி சொல்லிக்கலாம், மழை பெய்து கொண்டு இருக்கலாம். ரெண்டாயிரது நிகழ்கால சந்தம், இப்போ ஒரு சம்பவம் நடைபெறுன்ற டவுட்டோடு சொல்கிறீங்களா என்ன. ரைட், அப்போ இப்படியான விஷயங்களே என்னென்னு இங்கிலீஷ் ஒன்று பார்க்க போகும்போது நான் முயற்சி விஷயத்துக்கு வரேன். நீங்கள் ரூமுக்கு படித்து கொண்டு இருக்கிறீங்க, உங்களுடைய அம்மா வெளியில் நிற்கிறா, பிராந்தையிலோ கிச்சனுக்கோ இல்லை முத்தத்திலோ தெரியாது நிற்கிறா. அப்போ இந்த டைமில் நான் உங்களுக்கு வந்து வாட் இஸ் மதர் டூயிங் நான் ஒன்று கேட்டேன், உங்களோட அம்மா என்ன சொல்லுறான்ட்டு கேட்டால் உங்களுக்கு தெரியாது என்ன செய்கிறான்ட்டு, நீங்கள் உள்ளுக்கு இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் வேஸ்ட் பண்ணி அம்மா உறுதியாக சொல்லக்கூடாது, அம்மா சமைச்சு கொண்டு இருக்கிறா, அம்மா சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான்னு சொல்லிடாது, டவுட் வரான்னு சொல்லணும். அப்படி சொல்லணும், அம்மா சமைச்சு கொண்டு இருக்கலாம். அப்போ இந்த வசனத்தை அம்மா சமைச்சு கொண்டு இருக்கலாம்ன்ற வசனத்தை எப்படி இங்கே சொல்லணும் நாங்கள் சொல்லித்தரேன் பாருங்கள். அம்மா சமைச்சு கொண்டு இருக்கலாம்ன்றது சிம்பிளாக நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம் பாருங்கள். எத்தனை சொல்லிவிடுறது பாருங்க இதில்,
அம்மா சமைச்சு கொண்டு இருக்கலாம் 4 சொல்லி வருது என்ன அந்த இருக்கலாமல் நான் 2 பிரித்து கிடக்கு இருக்குன்றது தனி சொல்லலாம் லாமன்ற தனியாக பிரித்து கிடக்கேன் 2க்கும் வேறு சொல்லி இங்கிலீஷ் வேறு போனாலும் நான் 2 பிரித்து கிடக்கு இப்போ நீங்கள் என்னோட சண்டைக்கு வரக்கூடாது இருக்கலாம்னு ஒரு சொல்லி தானே நான் அதை 2 பிரித்து கிடக்கு அம்மா சமைச்சு கொண்டு இருக்கலாம் சரி இந்த வசனத்தை இங்கிலீஷ் எப்படி சொல்லணும்டா இந்த வசனம் இப்போ வந்து நர்சரி பள்ளியே சிம்பிளாக சொல்லும் எப்படின்னு பார்த்தா ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை இதில் வர ஒவ்வொரு சொல்லுக்கும் இங்கிலீஷை பார்த்தீங்கன்னா சரி அம்மா சமைச்சு கொண்டு இருக்கலாமண்டா நீங்கள் சொல்லுங்கள் அம்மாவுக்கு என்ன ஆங்கிலம் மதர் சமைச்சு கொண்டுக்கு என்ன ஆங்கிலம் குக்கண்டு வராதுன்னு உங்களுக்கு தெரியும் குக்கிங் தான் வரும் கொண்டு வர கையேந்தி வரும் குக்கிங் சமைச்சு கொண்டு இதுக்கு இப்போ இந்த கிளாஸ் தொடங்க சொன்னான் அப்படி சொல்லுவாங்க பிஎண்டு வரும் இருக்க லாமுக்கு என்ன ஆங்கிலம் அதைக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க மேன்னு சொல்கிறது அப்போ நான் சொல்லுவேன் சேர்த்து சரி மதர் மேவி குக்கிங் அம்மா சமைச்சு கொண்டு இருக்கிறான் முன்னுக்கு மதர் சப்ஜெக்ட் வரும் அடுத்தது மொடல் ஓஸோட வி வரும் அங்கே ஐஎன்ஜி வரும் மதர் மேவி குக்கிங் அது அம்மா சமைச்சு கொடுக்குறான் அப்போ மதரஸ் குக்கிங்ன்றதுக்கும் மேவி குக்கிங் என்ன வருவானு இப்போ உங்களுக்கு நினைக்கிறோம் மதரஸ் குக்கிங்னா அம்மா சமைச்சு கொண்டு இருக்கிறா என்னது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறீங்க அம்மா சமைச்சு கொண்டு இருக்கிறா அது உறுதியாக தெரிஞ்சால் தான் நீங்கள் லிஸ்ட் போட்டு கேட்கலாம் மதர்ஸ் குக்கிங் உங்களுக்கு இப்போ தெரியாது என்ன செய்கிறாண்டு அப்போ இந்த வருஷம் நீங்கள் பாருங்க மதர் மேவி குக்கிங் அம்மா சமைச்சு கொண்டு இருக்கலாம் அவ்வளோதானே இப்போ வெளியில் யாரும் நடந்து வர தான் கேட்குது அப்போ நாங்கள் ஹூ இஸ் கம்மிங்னு உங்களுக்கு கேட்டாங்க உங்களுக்கும் தெரியாது யார் நீங்கள் உள்ளுக்கு இருக்கிறீங்க அப்போ இந்த டைம் கூடுதலாக குமார் தான் பாரு கூட கதைக்கிறதுக்கு அப்போ வேறு ஏக்கலும் வரலாம் அப்போ வடிவாக தெரியாமல் இல்லை உடக்கு அப்போ நீங்கள் குமார் இஸ் கம்மிங்னு எனக்கு சொல்லக்கூடாது எப்படி சொல்லணும் குமார் வந்து கொண்டு இருக்கலாம் குமார் வந்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லிடாது குமார் வந்து கொண்டு இருக்கலாம்னு சொல்லணும் குமார் வந்து கொண்டு இருக்கலாம் நான் சொல்லி வந்துடுதா ஒவ்வொரு சொல்லுமே சொல்லுவேன் குமாருக்கு என்ன ஆங்கிலம் குமார் தான் ஆங்கிலம் வந்து கொண்டா கம்மிங் இதுக்கு வேண்டாம் வச்சு நன்பி லாமண்டாமே அப்போ கூட சொல்லுவாங்க குமார் மேவி கம்மிங் யார் வந்து கொண்டுக்கிறதா குமார் மேவி கம்மிங் குமார் வந்து கொண்டிருக்கலாம் அவ்வளோதான் வெளியில் ஏதோ வாகனம் போகிறவன் எனக்கு இப்போ சத்தம் கேட்கும் என்ன சத்தம் பண்ணு உங்களுக்கு உங்களுக்கு மட்டும் தெரியாது அப்போ ஓரளவு கெஸிங்கில் சந்தோஷங்க ட்ரெயின் போய் கொண்டுக்கலாம் ட்ரெயின் மேவி போய் வெளியில் யாரும் சாப்பிட்ற சத்தம் கேட்குது அப்போ நாங்கள் யார் சாப்பிட்றோன்னு கேட்டால் அப்பா சாப்பிட்டு வந்துக்கிறார் ஃபாதரை சீட்டிங்க நீங்கள் சொல்லக்கூடாது என்ன எனக்கு வடிவாக தெரியாது அப்போ கூட சொல்லுவாங்க ஃபாதர் மேவி ஈட்டிங் அப்பா சாப்பிட்டு வந்துருக்கலாம் ஃபாதர் மேவி ஈட்டிங் இதை வந்து நிகழ்கால சந்தகம்னு சொல்கிறோம் ஏன் நிகழ்கால சந்தகம் இப்போ ஒரு சம்பவம் நடக்குது எங்களுக்கு வடிவாக தெரியல அது டவுட்டோடு சொல்கிறோம் அப்போ நிகழ்கால சந்தகமே ரைட் அப்போ இதுக்கு மே மட்டும் தான் பாவிக்கிறாமோட இல்லை இதை பதில் அந்த மேய்க்கு பல இன்னொரு சொல்லி நீங்கள் பாவிக்கலாம் அப்படின்னாடா மைட்டுன்ற சொல்லுது மொடல் வருஷம் படிச்சு மைட்டண்டா கூடும் அப்போ அம்மா சாப்பிட்டு கொண்டிருக்கலாம்னு சொல்லலாம் இல்லைன்னா அப்படின்னு சொல்கிறீங்க தானே அம்மா இப்போ சாப்பிட்டு கொண்டிருக்க கூடும் கிட்டத்தட்ட ரெண்டும் சேமிங் தான் மதர் மைட் பி குக்கிங்னு சொல்லுங்கள் அம்மா சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடும் நாலு சொல்லு அம்மாவுக்கு என்னாங்களா மதர் சாப்பிட்டு கொண்டா ஈட்டிங் இருக்க வேண்டா வி கூடும் வேண்டா மைட் மதர் மைட் பி ஈட்டிங் அம்மா சாப்பிட்டு கொண்டிருக்க கூடும் அப்போ மதர் மே பி ஈட்டிங்கன்னு சொல்லலாம் மதர் மைட் பி ஈட்டிங்கன்னு சொல்லலாம் பெரிய வித்தியாசம் கிடையாது இந்த ரெண்டு மாட்டுமோட இல்லை மொதல் சுட் பி குக்கிங்னு சொல்லிக்கலாம் அம்மா இப்போ சமைச்சு கொண்டிருக்க வேண்டும் சுட்டண்டா வேண்டும் என்ன அம்மா சமைச்சு கொண்டிருக்க வேண்டும் அது என்ன மீனிங்னு கேட்டால் டவுட் தான் அதை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அம்மா இப்போ சாப்பிட்றதுக்கு வேணும்ட்டு உங்களோட எதிர்பார்ப்பை சொல்கிறீங்க அம்மா இப்போ சாப்பிட்றதுக்கு வேண்டும் அம்மா சாப்பிட்டு கொண்டு இருக்க வேண்டுமெண்டா அம்மாவுக்கு என்னங்கிற மதர் சாப்பிட்டு கொண்டா குக்கிங் இதுக்கு வேண்டா வி வேண்டுமெண்டா ஷுட் ஏற்கனவே நாங்கள் படிச்சுக்கிறோமே அப்படி அம்மா அதை சுட் பி ஈட்டிங் அம்மா சாப்பிட்றதுக்கு வேணும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் இப்போ சந்தத்தில் சொல்கிற மாதிரி தான் கிடாக்கு உண்மையான எத்தனை என்னென்னா எதிர்பார்ப்பு அம்மா சாப்பிட்றான்னு நீங்கள் எதிர்பார்த்து சொல்கிறீங்க அவ்வளோதான் மதர் சுட் பி குக்கிங் சந்தமாக எடுத்துக்கொள்ளாமே ரைட் இன்னொரு சொல்லுக்கு கூட் மதர் குட் பி குக்கிங் அம்மாவால் சமைச்சு கொண்டு முடிந்தாண்டு வரும் முடியுமன்னு மாதிரி சொல்கிறேன் அம்மா சமைச்சு கொடுக்க சிஓஇஎல்டி குட்டண்டா நிறைய இருந்தால் முடிந்தாண்டு வரும் இங்கே டவுட்டோட சொல்லுங்கள் நீங்கள் அதை பார்க்கலாம் மதர் குட் பி குக்கிங் அம்மா இப்போ சமைச்சு கொண்டு முடியும் மதர் குட் பி குக்கிங் என்ன அப்போ நிகழ்கால சந்தங்களை சொல்கிறதுக்கு 4 வருஷம் இருக்குது நிகழ்கால சந்தம் என்ன விளங்கிட்டவங்களுக்கு இப்போ ஒரு சம்பவம் நடக்கும் ஆனால் அது என்னென்னு உங்களுக்கு வடிவாக தெரியாவிட்டால் இந்த 4 இதை ஒன்று சொல்லிக் கொடுங்க உங்களோட அம்மா என்ன சொல்லிட்டா வடிவாக தெரியாதோ சரியாக டவுட்டாக கிடக்கு அப்போ மதர் மேபி குக்கிங் ஓரளவு தான் டவுட்டாக கிடக்கு மதர் மேபி குக்கிங் எதிர்பார்க்குறீங்களா அம்மா தான் இப்போ சமைச்சு கொண்டு வேணும் மதர் சுட் பி குக்கிங் டவுட்டாக கிடக்கிறது மதர் குட் சிஓயூஎல்டி மதர் குட் பி குக்கிங் அப்படின்னு சொல்லிக்கலாமே மதர் கேன் பி குக்கிங்னு சொல்லிக்கலாம் அம்மா இப்போ சமைச்சு கொண்டு முடியும் என்ன ரைட் மதர் கேன் பி குக்கிங் ஆனாலும் இந்த மதர் கேன் பி குக்கிங்கிறது பொதுவான ஒரு டவுட்டோட சொல்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க உண்மையாக கேன் பின்றதை எதிர்பார்க்கலாம் கேட்டால் அவள் வந்து சமைக்கக்கூடிய ஏழுமையோடு இருக்கிறாள் அவளை சமைக்க இயலுமன்றதுக்கும் அது பாவிக்கிறது கூடுதல் அதை ஹேண்ட் மேக் குக்கிங்கண்டா அம்மாவால் சமைச்சு கொண்டிருக்க முடியுமெண்டா அவளை இயலுமன்றது தான் நாங்கள் பெருசாக மீன் பண்ணுறீங்களே அப்போ இந்த கேனும் பாவிக்கலாம் அப்போ இல்லாமல் சேர்த்தா பாருங்கள் மத மேவி குக்கிங்னு சொல்லிக்கொள்ளலாம் மத மைட் பி குக்கிங் மத சுட் பி குக்கிங் மத குட் பி குக்கிங் மத ஹேண்ட் பி குக்கிங்னு 5 சொல்லிக்கொள்ளலாம் இல்லை இந்த கேன் வந்து வேறு ஏற்றத்திலையும் பயன்படுத்துகிறேன் அவளை செய்ய இயலுமன்றதுக்கும் பயன்படுத்தலாம் ரைட் அப்போ நிகழ்கால சந்தங்களை
சொல்கிறதுக்கு உங்களுக்கு 5 சாய்ஸ் நான் சொல்லி கிடக்கு, 5 வசனப்பு சொல்லி கிடக்கு. இதில் மிக கூடுதலாக நீங்கள் பயன்படுத்தலாம்னு பார்த்தா மேயும் மைட்டும் ஷுட்டும் பயன்படுத்தி கொள்ளலாம். என்ன ரைட், கூடுதலாக அதுதான் பயன்பாடில் இருக்குது நிகழ்கால சந்தங்களை சொல்கிறதுக்கு. ரைட், இப்போ யாரோ வழியில் கதைச்சி சத்தம் கேட்குது. அப்போ நீங்கள் உள்ளுக்கு இருக்கிறவங்கள நாங்கள் யார் கதைக்கிறேன்னு கேட்டால் உங்களுக்கு வடிவாக தெரியாது. நீங்கள் உள்ளுக்கு இருக்கிறீங்க இப்படி தான் கதைச்சி கேட்குது. யார் கதைக்கிறேன்னு கேட்டால் நீங்கள் மாலாய் ஸ்டோக்கிங்னு சொல்லிடலாம். என்ன வடிவாக தெரியாது உங்களுக்கு. அப்போ மாலா தான் இந்த நேரம் வந்து கதைக்கிறோன்ற ஒரு டவுட் இருக்க மாட்டேன். அப்படி சொல்லுவீங்க மாலா மேபி டோக்கிங். உறுதியாக தெரிஞ்சிருது மாலா தான் கதைக்கிறான் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க மாலா இஸ் டோக்கிங். உறுதியாக தெரிஞ்ச ஈஸ் டவுட்டாக இருந்தால் மேவியை பயன்படுத்த மாலா மேபி டோக்கிங். மாலா காய்ச்சி இருக்கலாம், மைட்டும் பாவிக்கலாம். மாலா மைட் பி டோக்கிங், அவ்வளோதான். ஷுட்டும் பாவிக்கலாம், மாலா ஷுட் பி டோக்கிங் எதிர்பார்க்குறீங்க, அவ்வளோதான். ரைட், அப்போ இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்கள். 5 வசனம் உங்களுக்கு சொல்லி போட்டேன் நிகழ்கால சந்தங்கள் சொல்லுவாங்க. இந்த வசனப்பு நிகழ்காலத்தோட சம்பவம் நடக்கண்டால் டவுட்டோட சொல்கிறதுக்கு பயன்படுத்துகிற வசனப்பு. என்ன ரைட், இந்த ஸ்ட்ரக்சர் என்ன வரும், முன்னூறு சப்ஜெக்ட் வரும் மாலா, அடுத்தது முடல் ஓஸோட வி வரும், அங்கால வர வினைச்சொல்லு வேர்ப் ப்ளஸ் வேர்ப் பண்ணு ஐஎன்ஜி வரணும். ஐஎன்ஜி வேர்ப் வரும். மாலா மேவி குக் கொண்டு வரக்கூடாது, மாலா மேவி குக்கிங் தான் வரும். ரைட் ரைட், இந்த மேவி ஹேன்வி ஷுட் பி என்று வர வசங்களை வேறு என்னதை வைக்க பாவிக்கலாம்னு பார்ப்போம். வேறு என்ன வைக்க வாங்கிக்கலாம்டா, இப்போ குமார் மேவி ஈட்டிங்கன்ற என்ன நம்ம சொல்லி பாருங்க. குமார் சாப்பிட்டு கொண்டிருக்கலாம். என்ன சரி, அது இருக்கட்டும். இப்போ எனக்கு அந்த ஈட்டிங் விட்டு குமார் மேவிக்கு மட்டும் நம்ம சொல்லுவாங்க. என்னோட பேர் தமிழ் குமார் மேவி என்ற என்னத்தம் குமார் இருக்கலாம். அங்கே ஒரு பதவியை கொண்டு கொடுத்தாங்க. குமார் மேவி டீச்சர் என்ற என்னத்தம் குமார் டீச்சராக இருக்கலாம். இப்போ சொல்லுங்க குமார் இஸ் எ டீச்சர்னு முந்தி படிச்சிங்க. குமார் இஸ் எ டீச்சர்னா குமார் டீச்சராக இருக்கிறான். இங்கே படிச்சுக்கிறீங்க குமார் மேவி டீச்சர். ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு? உறுதியாக தெரியும் உங்களுக்கு குமார் டீச்சர் அப்படின்னா குமார் இஸ் எ டீச்சர்னு சொல்லிக் கொடுங்க. வடிவாக தெரியல குமார் என்ன வேலை செய்கிறான்ட்டு. அப்போ எப்படி குமார் மேவி டீச்சர். உங்களோட ஊருக்குள்ளே குமாரன்ற ஃபோட்டோவை ஒரு ஆள் கூட்டு காட்டிக்க பிறகு வேறு என்ன செய்கிறான்னு கேட்டால் உங்களுக்கு வடிவாக தெரியும் அவன் டீச்சர்ன்ட்டு. அப்போ சொல்லுவாங்க ஹீ இஸ் எ டீச்சர். வடிவாக தெரியாம கிடக்கு என்ன வேலை செய்கிறான்ட்டு. அப்போ ஹீ இஸ் எ டீச்சர்னு சொல்லக்கூடாது, ஹீ மேவி எ டீச்சர்னு சொல்லுவாங்க. டீச்சராக இருக்கலாம் அவ்வளோ விசாரிச்சு பாருங்க. ஹீ மைட் பி எ டீச்சர், அவன் டீச்சராக இருக்கக்கூடும். ஹீ ஷுட் பி எ டீச்சர், அவன் டீச்சராக இருக்க வேண்டும். சி குட் பி எ டீச்சர். இதுவும் டவுட்டுக்கு பாவிக்கலாம், எபிலிட்டி சொல்கிறதுக்கும் பாவிக்கலாம். இந்த கேனும் குட். ரைட், அப்போ இது வந்து பதவியில் டவுட்டோட சொல்கிறதுக்கும் பாவிக்கலாம். ஒரு ஆள் என்ன பதவியில் இருக்கிறாங்க டவுட்டோட சொல்கிறதுக்கும் பாவிக்கலாம் இந்த பேட்டர்ன். ரைட், அப்போ இந்த மேவி ஹேண்ட்விக் அங்கே என்ன வேணும் பதவி வேறுமே ஞாபகம் வச்சுக்கணும். வேறு என்ன வகையான சொல்லி வர வேண்டாம், ஃபீலிங்ஸில் சொல்கிறதுக்கு பாவிக்கலாம். இப்போ குமார் மேவி என்ற என்ன நம்ம குமார் இருக்கலாம். என்ன அப்போ குமார் மேவி ஹாப்பின்னு சொல்லிப்பாங்க, குமார் சந்தோஷமாக இருக்கலாம். அப்போ குமார் இஸ் ஹாப்பிக்கும் குமார் மேவி ஹாப்பிக்கும் என்ன வேறுபாடு உங்களுக்கு வாங்குது? குமார் இஸ் ஹாப்பின்னா குமார் சந்தோஷமாக இருக்கிறான், உறுதியாக சொல்லி கொடுப்பீங்க. உறுதி கன்ஃபார்ம். குமாரனுக்கு என்ன மூடில் இருக்கானோ உங்களுக்கு வடிவாக தெரியாது. அப்போ நீங்கள் குமார் இஸ் ஹாப்பின்னு சொல்லலாம் தானே, குமார் மேவி ஹாப்பின்னு சொல்லி கொள்ளணும். இப்போ குமார் மைட் பி ஹாப்பி, குமார் ஷுட் பி ஹாப்பி, குமார் ஹேன் பி ஹாப்பி, குமார் குட் பி ஹாப்பி அப்படி சொல்லிக்கலாம். அப்போ ஃபீலிங்ஸ் சொல்கிறதும் பாவிக்கலாம். தனி ஹாப்பி கிடையாது, இல்லை என்ன ஃபீலிங்ஸ் சொல்லலாம். குமார் அன்றைக்கு டயர்டாக இருக்கலாம், குமார் மைட் பி டயர்ட் டுடே, அவ்வளோதான். குமார் இன்றைக்கு பசியாக இருக்கலாம், குமார் மேபி ஹங்கரி டுடே. குமார் இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கலாம், குமார் மேபி ஹாப்பியன். அப்போ ஃபீலிங்ஸ் எல்லாம் பெறுவாங்க இல்லையா. ரைட், வேறு என்ன தடவை பாவிக்கலாம்னு கேட்டால் ஒரு ஆண்டு பதவியை சொல்கிறதுக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். குமார் மேவி என்ற நம்ம குமார் இருக்கலாம், அங்கே குமார் மேவிய டீச்சர்ண்டா நம்ம சொல்லி போட்டோன்னா குமார் டீச்சராக இருக்கலாம். குமார் மேவிய போலீஸ், குமார் போலீஸ்காரனாக இருக்கலாம். ரைட், நாலாவது என்ன தடவை பாவிக்கலாம்னு கேட்டால் ஒரு இடத்தை சொல்லி அந்த இடத்துல இருக்கிறாம்னு சொல்லிக்கலாம். இப்போ குமாரத்தை அடிக்க கொண்டிருக்கிறான் எல்லோரும் காணியில் கண்ணால் உங்களையும் வந்து இப்போ குமார கண்ணன் எங்கே இருக்கிறான்னு கேட்டால் உங்களுக்கு முடியாது தெரியாது. ஆனால் கேஸ் பண்ணி சொல்லுங்கள் அவன் இப்போ கொழும்பில் இருக்கிறான் நினைக்கிறேன். நீங்கள் ஏறிஞ்சு தருங்கள் அவன் கொழும்பில் இருக்கலாம். ஹீ மேவி அங்கே வேறுங்க இடம் வரப்போகுது. ஹீ மேவி இன் கலம்பு, அவன் கொழும்பில் இருக்கிறான். குமாரன்றவங்க கூட ஃப்ரெண்ட் சொல்லாம கொள்ளாமல் கனடா போட்டான். அப்போ உங்களுக்கு தான் ஜனங்க இங்கே குமார காணில் ரெண்டாவது தெரியும் குமார காணில் கேட்டால் உங்களுக்கு முடியாது தெரியாது. அப்போ அவன் கனடா போகணும்னு சொன்னேன் ஒரு 6 மாதத்துக்கு மேலே. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க டவுட் விடான்னு சொல்லுங்கள் குமார் இஸ் இன் கனடான்னு சொல்ல மாட்டீங்க. அப்படி சொல்லுவீங்க குமார் மேவி இன் கனடா, குமார் கனடாவில் இருக்கலாம் சிலவலை. குமார் மேவி இன் கனடா, குமார் மைட் பி இன் கனடா, குமார் சுட் பி இன் கனடா, குமார் குட் பி இன் கனடா, குமார் ஹேன் பி இன் கனடா. இந்த ஹேனும் குட்டும் வேறு வரைக்கும் பாவிக்கிறது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட், அப்போ பாருங்க இந்த முடல் வருஷோட வி வர வருஷங்க 4 தடவைக்கு நாங்கள் பாவிக்கலாம். என்னது, ஒரு ஆள் வந்து இப்போ என்ன செய்யறதா டவுட்டோட சொல்கிறது, இல்லை ஒரு சம்பவம் இப்போ நடந்தோன்றதா டவுட்டோட சொல்கிறது. ரெண்டாவது ஒரு ஆள் என்ன பதவியில் இருக்கிறான்றத டவுட்டோட சொல்கிறது பாவிக்கலாம். ஹீ மேவி டாக்டர். என்ன அடுத்த என்னது பாவிக்கலாம், ஒரு ஆள் என்ன மூட்டில் இருக்கிறான்னு சொல்கிற பாவிக்கலாம், குமார் மேவி ஹாப்பி. அடுத்தது ஒரு ஆள் எந்த இடத்துல இப்போ இருக்கிறான்ற டவுட்டோட சொல்கிறது பாவிக்கலாம், குமார் மேவி அட் ஆஃபீஸ்.
இப்போ குமார் நீங்களும் உண்டாத்திர க்ளோஸ் ஃப்ரெண்ட் குமார்கள் சந்திக்க முடியாது உங்களோட நம்பர் வேறு என்ற உங்களோட ரெண்டு தான் உண்டாடிக்கிறீங்க. அப்போ வந்த பிறகு இங்கே குமாரன் உங்களுக்கு படிக்க தெரியாது. அப்போ சொல்லாக்குள்ள இங்கே போட்டான். அப்போ உங்களுக்கு இந்த டைமில் ஆஃபீஸ் இருக்கிறோம். அப்போ வந்து சொல்லுவீங்க குமார் மேபி ஆக்ட் ஆஃபீஸ் குமார் அலுவலகத்துக்கெல்லாம் போய் பாருங்க என்ன ரைட். அப்போ இந்த முதல் வருஷோட வர இந்த வாசங்களை 4 தடவைக்கு நீங்கள் பயன்படுறாங்க. ஒரு ஆள் இப்போ என்ன டாக்டர் சொல்லுக்கு பார்க்கலாம் ஹி மேபி ஈட்டிங். ஒரு ஆண்ட பதவியை டாக்டர் சொன்னாங்க ஹி மேபி டாக்டர். என்ன மூடில் இருக்கிறான்னு சொல்லிடுவாங்க ஹி மேபி ஹங்க்ரி. எந்த இடத்துல இருக்கான்னு சொல்லிடுவாங்க ஹி மேபி இன் லண்டன். நான் மீயை பிடிச்சிருக்கிறது நீங்கள் மைட்டும் சுட்டும் பாவிக்கலாம் ரைட். அப்போ இது வந்து நிகழ்கால சந்தகங்களை எப்படி இங்கே சொல்கிறாண்டு நாங்களே படிச்சுக்கிறோம். நிகழ்கால சந்தம் என்ன திருப்பி சொல்கிறேன். ஒரு சமம் இப்போ நடந்துருக்கும். ஆனால் என்னென்று வடிவாக தெரியாதுன்றீங்க நீங்கள் இந்த வசனம் தான் பாவிக்கணும். மேபி கேன் பி மைட் பி தான் பாவிக்க வேணும். இஸ் பாவிக்கலாம் ரைட்.